Hi juniors, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.7லையும் அப்புறம் ப்ளஸ் இது கூட சேர்த்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும். என்னென்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்து அதை பை யூஸிங் காஸியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க, பேலன்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது வந்து புக்கில் ஒரு மெத்தடில் ரொம்ப லாங்காக இருக்குது. இதுவே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் சொல்யூஷன் புக்கில் ஷார்ட்டாக இருக்குது. இப்போ இதை எப்படி போடுறது எக்ஸாமில் கேட்டால் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த சம் வந்து செகண்ட் சாப்டரில் இருக்கிற ஒரு சம், ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து இது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அது எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, இந்த 8 மட்டும் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போய் ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் இந்த மைனஸை மறுபடியும் இந்த சைடே கொண்டு வந்து z-1 இருக்கிறது 1 - zன்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் இந்த க்யூபை ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு கொண்டு வந்தபோது பவர் 1/3ன்னு வரும். அதாவது 2 அதை வந்து 8 பவர் 1/3 வந்து 2 2 கூட இன்னொரு 1 மல்டிப்ளை பண்ணி 8 × 1ன்னு வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதை உள்ளே கொண்டு வந்தால் 8க்கு 2ன்னு வந்துடும், 1க்கு 1 பவர் 1/3ன்னு வரும். அப்போது அந்த 2 அப்படி வச்சுட்டு இந்த 1 பவர் 1/3 க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. 1 பவர் 1/3னா க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியா, அதை அந்த 2 மறுபடியும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் முடிச்சிட்டாங்க. எவ்வளோ ஸ்டெப் வந்திருக்கு? 4 ஸ்டெப்ஸ் தான் வந்திருக்கு. இது 3 மார்க்குன்னு தானே நினைக்கிறீங்க, ஆனால் கிடையாது. இது ஒரு 5 மார்க் சம்மு. பாருங்கள், இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டது 5 மார்க் சம்மு. வெறும் 1 2 3 4 4 ஸ்டெப் தான். 5th ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துருச்சு. இது வந்து 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, அதுக்கும் 5 மார்க் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இதுதான் சொல்யூஷன் புக்லேயே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதை வந்து கம்புக்கில் பார்க்கலாம். கம்புக்கில் எந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 மார்க் செக்ஷனில் பாருங்கள். இங்கே ஒரு 5 மார்க்கா, 5 மார்க்கில் பாருங்கள். எங்கே போச்சுன்னு தெரியல. இதோ இங்கே இருக்குது. 5 மார்க் செக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க கம்புக்கில். அதனால இதை ஃபாலோ பண்ணி பப்ளிக் எக்ஸாம்லேயும் 5 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. இவ்வளோ சின்ன சம்மாக இருந்தாலும் கம்புக்கு தான் ஃபாலோ பண்ணி. இப்போது இந்த கெமிக்கல் சம் பாருங்கள், கம்புக்கில் எந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 மார்க் செக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா? 2 மார்க் செக்ஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க இந்த கெமிக்கல் சம். இதுவும் அந்த எக்ஸாம்பிளும் 2 மார்க் செக்ஷனில் தான் இருக்கும். தோ எக்ஸாம்பிள் ரெண்டுமே 2 மார்க் செக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க அந்த கெமிக்கல் சம். இப்போ அதே அந்த கெமிக்கல் சம் வந்து சொல்யூஷன் புக்கில் பாருங்கள், அதே மாதிரி தான் சின்னதாக தான் இருக்குது. ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அது அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே த அரைவ்டு சிஸ்டம் இஸ் இமீடியட்லி சால்வபிள். அதாவது ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டு வரும்போதே அது ஆன்சர் வர மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே எந்த மெத்தடும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. அப்படி பண்ணாலும் மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வந்து நிற்கும். அதனால் அது தேவையில்லாத பிரச்சனை. ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண வரும்போதே சால்வ் ஆயிடுச்சுன்னா அதை மறுபடியும் ஏன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டு அவங்களே இதோடு நிறுத்திட்டாங்க. இப்போ அதனால் ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த கெமிக்கல் சம் பப்ளிக்கில் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் 2 மார்க் செக்ஷனில் தான் கேட்பாங்க. கேட்டாலும் நீங்கள் இந்த சொல்யூஷன் புக்கில் இருக்கிற மெத்தட்லேயே போடலாம். 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா கம்புக்கை ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. 2 மார்க்கா 3 மார்க்கா 5 மார்க்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மே ரொம்ப சின்னது. ஆனால் கம்புக்கில் மென்ஷன் பண்ண மாதிரி 5 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த சொல்யூஷன் புக்கில் இருக்கிற மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். பப்ளிக் எக்ஸாமில் கம்புக்கு படி தான் ஃபாலோ பண்ணி தான் எடுப்பாங்க. தேங்க்யூ.